குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2025 விஸ்வாவாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில், வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். அதே போல களத்திரம், பெண்ணிற்கு களத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகம் தான் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயலில் தாக்கு பிடிக்கும் திறன், கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை. ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு, உடல் ஆரோக்கியம், பலம், இரத்தம் எப்படி, இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலபுருஷனின் 4ஆம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்போ காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருகின்ற ஜூன் 7ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அதிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள்பளிக்க போறார். இப்படி பெயர்ச்சியாகி அருள்பளிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும், என்ன விதமான மாற்றங்கள், என்ன விதமான முன்னேற்றங்கள், பார்வை பலன் எப்படி இருக்குது, ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா பாருங்க. முழு வீடியோவும் பாருங்க, நீங்க முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். எதிர்பாராத லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது அற்புதமான லாபத்தை தரப்போகுது. இடமாற்றம் சூப்பர். படிக்கக்கூடிய படிப்புகள், மகராசி உயர்கல்வி அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வருமானத்திற்காக, வேலை தொழிலுக்காக சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. முயற்சிகள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைய போகுது. மகர ராசி காலபுருஷனின் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் இப்போ தான் மகர ராசி அன்பர்கள் 7.5 சனி பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுதலை அப்படிங்கிறத அடைஞ்சிருக்கீங்க. முழுமையான விடுதலை பெற்றாச்சு, முழுமையான விடுதலை பெற்றாச்சு. அது ஒரு பக்கம் நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வண்டி, வாகனம், வீடு, யோகத்தை தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை தரக்கூடிய செவ்வாய் பகவான் நீசகதியிலேயே நீண்ட நாட்களும், வக்ரகதியில் நீண்ட நாட்களும் இருந்து அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கல. கேட்டு பாருங்க, மகர ராசி அன்பர்கள் குருபலம் வந்துச்சு, குருபார்வை வந்துச்சு, சனி பயிற்சியும் நடந்துருச்சு. ஆனால் நல்லதே நடக்கலையே, வாழ்க்கையே ஒரு சிக்கலாகவே போய்கிட்டு இருக்கே, முன்னேற்றம் இல்லையே, வண்டி அடிக்கடி பழுதுபடுறது, வண்டி வாகன செலவுகள் அதிகமாகிறது, குடும்பத்தின் செலவுகள் அதிகமாகிறது, குடும்பத்திற்கான விஷயங்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவுகள் அதிகமாகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் காரணம் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் நீசம் பெற்று விட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த செவ்வாய் நீசத்தால் என்னெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னா,
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயமே நடக்கலை. எதிர்பார்த்த லாபமும் இல்லை தொழிலில். அதே போல் கணவன் மனைவி வாக்குவாதம், அடிக்கடி வாக்குவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்து வந்துச்சு. கோபம், வெறுப்பை கொடுக்கிறது, மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் மாற்றம் தரும் வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் 4-11 அற்புதமாக 8ஆம் இடத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 4, 8, 12ஆம் இடங்கள் வேலை செய்யுது அப்படின்னாலே தாராளமாக இடம், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. கண்டிப்பாக இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், மனை அமையும், வண்டி வாகன செலவுகள் குறையும், புது வண்டி வாகனங்களை வாங்கலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குழந்தைங்களை உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தாயாரோட உடல் ஆரோக்கியம் முதல்ல நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்த உடல் உபாதைகள் மாறும் அப்படிங்கிற மாதிரி நல்ல அமைப்பு இருக்குது. அடுத்து தொழில் ரொம்ப ஒன்றும் பிக்கப் இல்லை, தொழில் ரொம்ப நஷ்டம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவும் ஒன்றும் வருமானத்தை கொடுக்கல. ஆமாம், ஏன்னா மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை விட தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விதமாக இருக்கும். தொழில் நிறைய மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் தொழில் சார்ந்த அமைப்புகள், ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய தொழிற்சாலை இயக்குறவங்க, நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள், தொழிலை நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க, அந்த தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சு செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களை பொறுத்த வகையில் தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய லாபம், நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கான வாய்ப்பு வந்துருச்சு. நீங்கள் எதிர்பார்த்த வகையில் நல்ல லாபம் அப்படிங்கிறது இனி ஏற்பட்டுரும். ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும். தொழில் சார்ந்த ஆசைகள் எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும், உறுதியாக நிறைவேறும். வாழ்க்கையை புரட்டி போட்டது மாதிரி நல்ல லாபகரமாக மாறிடும். இனிமே உங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்குது, கிரக மாற்றங்கள்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், குருவோட பார்வை பலன்களும் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பார்வை பலன்களும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருது. அப்போ உங்கள் வயது மூத்தவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்க இருக்குது. எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது, கௌரவம், அந்தஸ்து, புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போது இது ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல காலம். இந்த நல்ல காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன ராசி, நட்சத்திரம், லக்கணம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது, செவ்வாய் பகவான் எப்படி உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார், ஸ்தான பலம் எப்படி இருக்குது, சுபர் வீடுகளில் அமர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு கோச்சார பலன் அப்படிங்கிறது அழகாக இருக்குது, நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்க முடியும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குது, உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் அனைத்துமே லாபகரமாக முடியும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கலாம், உறவு நிலைகள் ஒற்றுமை அதிகரிக்கும், முன்னேற்றமான காலகட்டமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.